ஆக்டர் சுந்தர் சியோட பெஞ்ச் மார்க் ஃபிலிம்னா கலகலப்பாக சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட பார்ட் 3 வந்து இப்போ வந்து ஷூட்டிங் போக போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் டேரக்டர் சுந்தர் சி இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இந்த படத்துக்கு மியூசிக் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டையும் அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ்டிங் அப்டேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு. சுந்தர் சியோட அப்னி மூவிஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எப்படியும் பார்க்கலாம், நம்ம சுந்தர் சியோட பார்ட் 2 வந்து ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் 3 வந்து அதை விட பெஸ்ட்டான ஒரு கம்பேக் கொடுப்பாரா சுந்தர் சின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸை வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து காமெடி என்ட்ரி ஆக போகிறாரு. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் அவரோட நெக்ஸ்ட் படம் சூர்யா 45ஓட டைட்டில் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டான இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார். ஸோ ஸ்கிரிப்டில் சில பல சேஞ்ச்கள் பண்ணுறதா முடிவு பண்ணி இப்போ வந்து ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் சூர்யாவுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து அதை அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி சூர்யா ரகுமானோட காம்போ சொல்லவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கங்குவா பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக அமைஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் படம் கார்த்திக் சுப்ராஜ் படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே ரொம்ப சீக்கிரமாகவே சம்மர் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட படம் தான். கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஒரு 2 பேருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. டேரக்டர் சிறுத்தை சிவாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூர்யாவோட கங்குவான்னு ஒரு பெரிய சக்ஸஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமாரை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அதுக்கான ப்ராசஸில் இருக்கார். இது ஓரளவுக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். பட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்ஸ் இருக்குது. மேபி வந்து இந்த படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு டேரக்டர் சிறுத்தை சிவா. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இப்போ இருக்கார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட திரும்பவும் 3வது காம்போ இல்லைங்க 4வது காம்போன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து தரமான கம்பேக் கொடுப்பாரு சிவான்னு நினைக்கிறேன். அவரோட டேரக்ஷனில் ரிலீஸ் ஆன கங்குவா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூவோட வந்து இப்போ வந்து மிக்சடு ரிவ்யூவோட வந்து இப்போ தேட்டரில் ரன்னிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஒரு தட்டிட்டு போங்க.